மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட BYD Atto 3ல ஒரு vlogங்க. என் வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, நம்ம நடுவில் எங்கன்னா சார்ஜ் போடுறோமா, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்தியாவில் Citroen EC3 அப்படின்னு ஒரு கார் வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் போயிட்டு இருந்தேன். ஒகேனக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வண்டி சார்ஜ் இல்லாமல் கம்மியாகி போய் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம்லாம் பட்டேன். அது ஒரு காணொலியாகவே நான் பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஊரில் அப்படின்னா யாருன்னா நல்லுள்ளம் கொண்டவர்கள் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறேங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. அன்டில் அதர்வைஸ் நம்மக்கிட்ட எங்கன்னா ஸ்டேஷனுங்க நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸ்டேஷன் இல்லைங்க, எங்கன்னா ஒரு நடுக்காட்டில் பொட்டல் காட்டில் நின்றுச்சு 4 வீடு தான் இருக்குது, கரண்ட் கொடுங்க அப்படின்னா ஒரு சில பேர் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம போய் கேட்குற விதத்தில் இருக்குது. நம்ம வேறு வெளிநாட்டவர், நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம வண்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 470 கிலோமீட்டர். நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஜப்பானில் வந்து 2 விதமான ரோடு இருக்குது. ஒன்று வந்து ஷிதாமிச்சி அப்படின்வாங்க. ஷிதாமிச்சி அப்படின்றது என்னென்னா நார்மலாக காசே இல்லாமல் நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம ஊரில் ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காசே கிடையாது. நேஷனல் ஹைவேஸு, நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம ஊரில் டோலில் போகிறோம் இல்லைங்களா, அது வந்து கோசோக்குதோரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் போகிறோம். ஸோ பாவங்கன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாள். ஏன்னா அவ்வளோதான் நான் கூட்டுன்னு எங்கே வேணாலும் போவேன். இப்போ நம்ம வீட்டிலே எல்லாம் சோலார் பேனல்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த வண்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ரூபாய்க்கு வந்து ஃபியூல் போடணும். குறைஞ்சது வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு போட்டாகணும் அவ்வளோ எடுத்துகிட்டு போனால். அதனால் வந்து இவனை கூட்டு போக வேண்டியது தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் நம்மளுக்கு கரண்ட்டு வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்து சுற்றலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு. அதனால தான் எங்கே வேணாலும் எடுத்து சுற்றின்னு இருக்கிற இந்த வண்டிங்களை. சரி வாங்க வண்டியை ஆன் பண்ணிக்குவோம். எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. 482 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு ரேஞ்சு காட்டுது. நம்ம போய் ஃபைனலாக நிற்கும் போது என்ன ரேஞ்சு காட்டுது, இல்லை நடுவில் சார்ஜ் போடுற மாதிரி வருதா அப்படின்றதையும் நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளம்புற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மணி 6:20 ஆகுதுங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம். இது தொயாமா ப்ரிஃபெக்சரில். ஆனால் இதில் காமெடி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 453 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ 450னா இப்போ நம்ம வண்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 478 ரேஞ்சு வந்து காட்டுது. நெக் டு நெக்கு போகுமான்னு தெரியல, பட் ஆனால் இந்த அளவுக்கு போகாது. கண்டிப்பாக வந்து நம்ம எங்கன்னா நிறுத்தி ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காசு வந்து பார்த்திங்கன்னா 11,000 சில்லரை போட்டிருக்குது. நம்ம ETC பயன்படுத்துறதுனால ஒரு 9,000 சில்லரை வரும், 2,000 ரூபா கம்மியாகும். டோக்கியோவிலேருந்து கிளம்பும் போதே ரொம்ப வந்து டிராஃபிக் ஜாமுங்க. கிட்டத்தட்ட மணி வந்து இப்போவே உங்களுக்கு 8 ஆக போகுது. 7:42. எப்போ போய் சேருவேன் அப்படின்னு தெரில. கிட்டத்தட்ட இப்போ காட்டுற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 432 கிலோமீட்டர் நம்ம போகணுன்னு காட்டுது. மணி வந்து விடிகாத்தால் 1 மணிக்குள்ளே போயிடுவேன்னு காட்டுது. நம்ம 432ன்றதுனால கண்டிப்பாக நம்ம எங்கன்னா சார்ஜிங் வேறு போட்டாகணும். சார்ஜிங் போட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வண்டி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு காட்டுற ரேஞ்சு வந்து 441 நம்மளுக்கு வந்து ரேஞ்சு காட்டிகிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ஒரு 6% வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம வண்டி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. இப்போ ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள், 433 காட்டுது. நம்ம ஃப்ளாட் ரோட்டில் போகிறோம் அப்படின்னும் போது மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு 70-80க்குள்ளேயே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்குது. நீங்கள் எவ்வளோ கம்மியாக போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மைலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அளவு ரீச் ஆக வேண்டியது இருக்குன்னா 403 ரீச் ஆகணும். இப்போது வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாஸோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வண்டிக்கிட்டே இருக்குது. ஸ்பீடு வந்து நான் லிமிட் செட் பண்ணி க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டிருக்கிறேன். இப்போ எதிர்க்கு இருக்கிற வண்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு கம்மியாக போகுது. இப்போ நான் வண்டி வந்து 90ல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எதிரில் இருக்க வண்டி உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக போகுது, ஒரு 50ல் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டியை ஸ்பீடு கம்மி பண்ணிக்குது. அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த டிஸ்பிளேயில். இப்போது எதிரில் இருக்க வண்டி நம்மளுக்கு அதிகமாக ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீடு மேக்ஸிமம் லிமிட் க்ரூஸ் கண்ட்ரோலில் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த லேன் டிசிப்ளினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே லேன் மாறிக்குமான்னு கேட்டிங்கன்னா லேன் வந்து இதுவே மாறிக்காது. டெஸ்லாவில் வந்து அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் லேன் இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் லேன் வந்து உங்களுக்கு ஹெவி ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்காக. இந்த மிடில் லேன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மலாக கார்கள் போகக்கூடிய லேனு. ரைட் லேன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்கிங்கான லேனு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிடில் லேனில் நம்ம அப்படியே போட்டு விட்டோம்னா அது பாட்டு வண்டி போயிட்டே இருக்குதுங்க, பிரச்சனை இல்லாமல். ஆனால் எந்தெந்த நேரத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ரோட்டில் பிரச்சனை கிடையாது. இப்போ ஏறி இப்படி இறங்குதுன்னு வச்சுக்கலாமே, ஏறும்போது பிரச்சனை இல்லை. இறங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த கேமராவோட பொசிஷன் மாறுதா என்னன்னு தெரியல. அதனால் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு இறங்கும்போது வண்டியை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது.
நிறைய நடவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ரிஸ்க்காக இருக்குது. அதனால் ஃபுல் கண்ட்ரோல் இதுக்கிட்ட நம்ம கொடுக்கவே முடியாது. டெஸ்லா மாதிரி நம்ம நம்பி போக முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நம்பிலாம் போக முடியாது. பட் நார்மல் இந்த மாதிரியான ரோடுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு நீங்கள் அப்படியே லேனில் விட்டீங்க அப்படின்னா அது பாட்டு போயிட்டுருக்குதுங்க. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கேன். நான் ஏசியை போட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இங்கே 421ன்னு காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு குறையுது. நம்மளுக்கு வந்து டார்கெட்டை ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 392 கிலோமீட்ரு. ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 420 தான் இருக்குது. ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால சரி ஓகே இது செட் ஆகாது, அதனால் ஏசி ஆஃப் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த வண்டியில் நான் பார்த்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு வந்து ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. இப்போ தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் ஏசி போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரு ஏதோ ஒன்று சொல்லிச்சு, எரர் வந்து காட்டுச்சு. அது இருக்கிறதுனால நாங்கள் ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஏசி ஆன் பண்ணிக்கிச்சு. இத்தனைக்கும் நான் ஏசி போடவே இல்லை. இப்போ வண்டியில் ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்களா, எவ்வளோ செகண்டுக்குள்ளே இது அலர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் எதுக்கும் இது வீடியோக்காக எடுக்கிறேன், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 to 8 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலர்ட் காட்டுது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து 253 ரேஞ்சு வந்து நம்மளுக்கு காட்டுது. பேட்ரி வந்து 54%. கிட்டத்தட்ட நம்ம 220 கிலோமீட்டர் வந்து நம்ம கடந்துருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம போய் சேர வேண்டிய நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 1:12 அப்படின்னு காட்டுது விடிகாத்தால். உங்களுக்கு 233 கிலோமீட்டர் வந்து இன்னும் உங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க 480 காட்டிச்சு. இப்போ 220 நம்ம கடந்திருக்கோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 470 அந்த திட்டம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70% மேலே உங்களுக்கு மலை பிரதேசங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. அதனால் ஏறும்போது உங்களுக்கு பவர் அதிகமாக கன்சப்ஷன் ஆகுது, இறங்கும்போது உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலிமா உங்களுக்கு ரீசார்ஜும் வந்து ஆகிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயாவது ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது நான் மைண்டில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 50%லேருந்து 40% கீழே உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஒரு 60-70 வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு 60ல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 40% கீழே வருதா போயிட்டு சார்ஜ் போடுங்க. ஒரு 80%, 70% வந்தால் கூட நம்மளுக்கு தாராளமாக இந்த ரேஞ்சு வந்து நம்ம போய் சேர்ந்துட முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இந்த 230 கிட்டே வந்திருக்காங்க கிலோமீட்ரு. 3.5 மணி நேரம் கிட்ட ஓட்டியிருங்க வண்டியை. பவர் கன்சப்ஷன் 27 kWh நம்மளுக்கு வந்து பவர் கன்சியூம் ஆகிருக்கு. இப்போ ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்குமாகாவா பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர் தள்ளி. எல்லா பார்க்கிங் லாட்லேயும் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கிடையாதுங்க. எல்லா பார்க்கிங் லாட்லேயும் கிடையாது, ஒரு சில பார்க்கிங் லாட்டில் மட்டும்தான் இருக்குது. நல்ல வேலைங்க, ஒரு பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷனில் காட்டல இவி சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர்டில் வந்து எழுதியிருந்தாங்க இங்கே இவி சார்ஜிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பார்க்கிங்க்கு வந்தேன். இங்கே வந்து நம்ம தான் பிஓடி கார்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கார்டை கொடுத்த உடனே ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து சார்ஜ் சொருக வேண்டி தான். வாங்க சரி வாங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான், எவ்வளோ கேவி அப்படின்னு தெரியல. சரி வாங்க ஃபஸ்ட்டு சார்ஜர் போடுவோம். ஒயர் நல்ல லென்த்தாக தாங்க கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க சார்ஜை போடுவோம் இப்போது. ஓகே சொருவியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனு தான் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் வண்டி வந்து இப்போ 46% சார்ஜில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிஜிக்கான்னு போட்டிருக்கு. 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிடும். நம்ம 30 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே தாராளமாக போதும். எவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு தெரியல, அதை பார்க்கணும். எவ்வளோ ஸ்பீடில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு தெரியல, எவ்வளோ கேவின்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. வண்டியில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். என்னன்னு தெரியலையே, ரெட் கலரில் எரியுது. சார்ஜ் ஏறுதா இல்லையா, வாங்க வண்டியில் பார்க்கலாம். ஏறுது சார்ஜ் ஏறுது. அப்பாடா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பவர் ரொம்ப கம்மியாக வருதுங்க. 14 kW தாங்க ஏறுது சார்ஜு. இது நம்ம குயிக் சார்ஜர்னு போட்டிருக்காங்க.
அநியாயத்துக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஸ்பீடு கம்மியாக இருக்குங்க. இது நம்ம போட்டுட்ருக்குற இந்த சார்ஜிங் மிஷின் வந்து 20 கிலோவாட் தாங்க. இது ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பீடில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கிலோவாட்டில் தான் உங்களுக்கு சார்ஜே ஆகுது. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இது ஆக்சுவலாக நம்ம வேறு எதனா சார்ஜர் இருக்காருன்னா பார்க்கணும். 5 நிமிஷம் நம்ம போட்டோம் அப்படின்னா 250 எண்ணு, 30 நிமிஷம் போட்டால் 1500 எண்ணு. ரொம்ப ரொம்ப அதிகம் 20 கிலோவாட்டுக்கு இதெல்லாம். ஸோ இந்த 20 கிலோவாட் சார்ஜரில் நம்ம சார்ஜ் போட்டோம்னா காசு வேஸ்ட்டுங்க, தேவையில்லாமல் வேஸ்ட். இது நம்ம நிறுத்திட்டு நம்ம வேறு இன்னொரு இடத்துக்கு போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 கிலோவாட் சார்ஜர் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நம்ம போய்ட்டு சார்ஜ் போடுவோம். இப்போ நான் இந்த 20 கிலோவாட்டில் 8 நிமிஷம் சார்ஜ் போட்டேன், 440 எண்ணு வந்துடுச்சு. தண்டக்காரமும் வேஸ்ட். இது மக்களே, முன்னாடி வந்து ஒரு 20 கிலோவாட் சார்ஜரில் வந்து நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப லேட்டு, அது மட்டும் இல்லாமல் காசும் அதிகம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் பே. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே விட்டு வெளில வந்தால் தான் இந்த ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கிடச்சிது எனக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருக்கக்கூடிய சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வந்து 20 கிலோவாட் சார்ஜர் தான் இருந்தது நான் வர ரூட்டில். மற்ற ரூட்டுங்கள்லாம் வந்து 50 கிலோவாட்லாம் இருக்குது. இப்போ நான் வந்துருக்கிற இந்த ஒரு சார்ஜரில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சார்ஜரு. இங்கே வந்து உடனே பக்குன்னு என்ன தெரியுங்களா இருந்தது, இந்த ஷட்ரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஷட்ரு இருக்குது. இது வந்து பாதி க்ளோஸாக இருந்தது, கீழே கொஞ்சம் லைட் எரியவே தான். சரி ஓகே இங்கே இருக்குது அப்படின்னே தெரிஞ்சுது. எதனால் மூடி வச்சாங்க அப்படின்னு தெரியல, யாருமே வரது இல்லையானு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா வெறும் 500 எண்ணு தான். இது ரொம்ப 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 சீப்பு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஷட்டர் வந்து பாதி மூடி இருந்ததுங்க. மிஷின் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எழுதியிருக்குங்க என்னென்னா, இங்கே வந்து இந்த ஏரியா வந்து அதிகமாக பனி பொழியும். உங்களுக்கு பனி பொழியறதுனால நீங்கள் வந்து ஷட்டரை வந்து மூடி வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போது சார்ஜிங் போடும்போது நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க, நீங்கள் போகும்போது மறக்காமல் இது வந்து கீழே வரைக்கும் மூடிட்டு போங்க அப்படின்றது தான் எழுதியிருக்காங்க. அதனால தான் நான் வரும்போது மூடி இருந்தது இது. சரி வாங்க வண்டி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் 15 நிமிஷம் தாங்க போட முடிஞ்சுது. என்னன்னு தெரியல, 15 நிமிஷத்தில் கட் ஆகிடுச்சு. சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 47% வந்துருக்கு. 38 வந்தோம், 10% ஏறி இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 223 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. நம்ம வந்து இறங்க போகிறோம் டோல் ரோட்லேருந்து. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 430 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓவராலாக இந்த ஒரு ட்ரிப்பு. இதில் வந்து நம்ம நடுவில் ஒரு 2 இடத்துல சார்ஜ் போட்டோம். ஒரு 20 கிலோவாட்டில் ஒரு 15 மினிட்ஸும், ஒரு 50 கிலோவாட்டில் நம்ம ஒரு 15 மினிட்ஸும் வந்து சார்ஜ் போட்டோம். இதுக்கான செலவு வந்து ஒரு 900 ஜாப்பனீஸ் யென் வந்து நம்மளுக்கு இப்போ செலவாச்சு. ஸோ எவ்வளோ கிலோவாட் சார்ஜ் வச்சு நம்மன்றதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓவரால் கிலோமீட்டரு உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 455 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்திருக்கோம். 455 கிலோமீட்டரில் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 83 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்ம சார்ஜ் பண்ணது வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இல்லைனா நம்ம இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் 0ல் வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 வந்து சாலிடாக நம்மளுக்கு இந்த மாதிரியான ரோட்டில் கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நாளையிலேருந்து காலையில் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு என்ன ஏது எங்கே வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று நைட்டு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தொயாமாவுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ விடிகாத்தால் ஒரு 2-3 மணி ஆகிடுச்சு. என்னோடய நண்பர்கள் இங்கே இருக்காங்க, தொயாமா யூனிவர்சிட்டியில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். இங்கே ப்ரொஃபஸருக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பசங்க எப்படி வந்து இங்கே படிக்கிறது அப்படின்ற நிறைய தகவல்கள் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எலக்ட்ரிக் காரை இங்கே பின்னாடி வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது, அங்கே நிற்கிது பார்த்திங்களா எனக்கு பின்னாடி இதோ இங்கே. ஸோ அவங்க வந்து பார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வில்லேஜுக்கு போனால் கூட நிறைய இடங்களில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ வோக்ஸ் வேகன் மாதிரியான சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த மிஷின் பாருங்கள் 100 கிலோவாட்டு. இதுக்கு 30 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1650 ஜப்பானிய யென் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இதே 100 கிலோவாட்டு நீங்கள் வோக்ஸ் வேகனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1800 1900 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 என்ன இருந்தாலும் உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படின்றத நம்மளை கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14% போட்டோம், 21% ஆகிருக்குது. இன்னும் 27 மினிட்ஸ் இருக்குது. 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% கிட்ட சார்ஜ் ஆகிருக்குது. வாங்க நம்மளுக்கு சார்ஜ் எவ்வளோ ஸ்பீடில் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இங்கே இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 50 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க, இது 100 கிலோவாட்டு. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ். அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இதே மற்ற இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 50 கிலோவாட் அப்படின்னும் போது உங்களுக்கு 1350 வரும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா 100 கிலோவாட்டுக்கு என்ன 1650 அதே ப்ரைஸ் தான் இதுக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. ஸோ இப்போ நம்ம போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 22% நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோவாட்டில் நம்மளுக்கு வந்து ஏறிட்டு இருக்குது. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது, கம்பெனி சொல்கிறது 80, ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 84 வந்து நம்மளுக்கு ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்லுதுன்னா இதே ரேஞ்சில் ஏறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுது. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் ஆகிருக்குது. 84.2 கிலோவாட் அதே ஸ்பீடில் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 நிமிஷத்தில், இன்னும் 12 நிமிஷம் பாக்கி இருக்குது, 18 நிமிஷத்தில் உங்களுக்கு 50% சார்ஜ் ஆகிருக்குதுங்க. 30 நிமிஷம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபுல் சார்ஜ் வந்து முடிய போகுது. இப்போ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு காட்டுது பாருங்கள். இப்போ அந்த 1 நிமிஷம் முடியும் போது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 68% நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகிருக்கு. 135 ஆம்பியரில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 68% நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகிருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 30 மினிட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வண்டி ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இன்னொரு முறை போடலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 1 கிலோவாட்டுக்கு 47 ஜப்பானி எண் வந்து நம்மளுக்கு எடுத்துருக்குது. ஓகேங்களா. இது வந்து நிறைய இடத்துக்கு நம்ம போகும்போது 70, 90 ஜப்பானி எண்ணெலாம் கூட வந்து 1 கிலோவாட்டுக்கு இருக்குது. அது மிஷினை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரியான மிஷின்களுக்கு நம்ம வரும்போது நம்மளுக்கு 47 1 கிலோவாட்டுக்கு நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது முறையும் உங்களுக்கு 100 kVலேயே நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் 50 kV பயன்படுத்துறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ 100 kVயில் நான் போட்டதுனால இப்போ இங்கே பாருங்கள் 56 கிட்ட நம்மளுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து இது ஃபுல் டைம் எக்ஸ்பெக்டட் வந்து 38 நிமிஷம்னு காட்டுது. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு 28 நிமிஷம் நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். இப்போ நான் 2வது முறை போட்டு 2 நிமிஷம் நம்மளுக்கு ஆகிருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ 29 நிமிஷம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டின்னு இருக்குது. 29 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 99% சார்ஜ் ஆகிருக்குது. 38 ஆம்பியரில் நம்மளுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளது வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சார்ஜ் ஆகிடும், ஃபுல்லாக 100% ஆகிடும். இப்போ நான் 2 முறை சார்ஜ் போட்டதுனால எனக்கு கரெக்டாக 14% எடுத்துகிட்டு வந்தேன். 30 மினிட்ஸ் சார்ஜ் போட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு. நம்ம 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது 455 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு நம்மளுக்கு எடுத்துருக்குது. அதுக்கு நம்மளுக்கு ஆன சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3800 ஜப்பான் எண் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகிருக்குது. சரிங்க மக்களே, இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ நான் வந்து டோக்கியோலேருந்து தொயாமா வந்ததுக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் இங்கேருந்து போகும்போது அது அடுத்த பாகத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்தது. அது என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்த பாகத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.